பிரேமா பிரேம் இப்பதான் வெளியில போனா வந்துருவான். என்னம்மா படிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சா? எத்தனாவது இயர் இது? அத்தை இது செகண்ட் இயர். இப்பதான் செமஸ்டருக்கு லீவ் விட்டுருக்காங்க அத்தை. அதனாலதான் ஒரே போரா இருக்குன்னு அம்மாட்ட சொல்லி வம்பு பண்ணி வந்தேன்ட்ட. அண்ணி ஏன் நீ புள்ள வர்றேன்னா கூட்டு வர வேண்டியதானே? ஏன் பொத்தி பொத்தி வச்சிட்டு இருக்கிய? வந்தா போனா தானே அவங்களுக்கு எல்லாத்தையும் தெரியும். இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, புள்ள இருக்கட்டும் ஒரு வாரத்துக்காது, அதுக்கப்புறம் கூட்டிட்டு போங்க. சரோஜா மாப்பிள்ள என்ன படிச்சுட்டு இருக்கிறாரு? முடிச்சுட்டாரா இல்லையா படிப்பெல்லாம்? அண்ணே அவன் தேர்ட் இயர்னே, அவ்வளோதான் முடிஞ்சிரும். இன்னும் அதாவது பாப்பாவுக்கு மாதிரி தான் செமஸ்டர் லீவ் விட்டுருக்காங்க. அடுத்து ஒரு 6 மாசத்துல முடிஞ்சிருமே. சரிம்மா சரிம்மா, நல்லது. அத்தை வீடு அழகா இருக்குத்த, நான் போய் சுத்தி பார்க்கட்டுமா வீடெல்லாம்? போ மருமோளே, நீ பார்க்காம வேற யார் பார்த்துருவா? போய் ரூமு வெளியில கார்டன் எல்லாத்தையும் சுத்தி பாரு போ. மைனி என்ன மைனி இவ்வளவு நேரமா கருவேப்பிலை கொத்தமல்லி பிடிங்கிட்டு வர்றதுக்கு? வேகமா குழம்புல போடு மைனி, சாப்பிடுவோம். கபா கபான்னு பசிக்குது மைனி. ஏடி அத புடுங்கிட்டு இருக்கும்போது அங்கிட்டு இருந்து வசந்தி வந்த அவகிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன்டி. அதே வர லேட்டா ஆயிடுச்சு. அடி சண்டாளி, வர்றதுக்குள்ளே மாடி திண்ட. அடி சண்டாளி, மீன் குழம்ப தின்றுடுத்தே பசிக்குதுன்னு போய் சொல்ற. நீ தின்றுபடி அடுப்படிக்குள்ள நீண்டுக்கிட்டு மூக்க உறிஞ்சி உறிஞ்சிக்கிட்டு அம்போட்டையும் வலிச்சு நக்கிட்டா. நக்கிவிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி மைனி மைனி பேசுறியா? எடி சண்டாளி, மற்றவங்களுக்குலாம் வாயலேடி, உனக்கு மட்டும்தான் வாய் இருக்காடி. மைனி என்ன மைனி சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே தெரியாதே மைனி. உனக்கு ஒண்ணுமே தெரியாதடி பைத்தியாரிக்கு. எடி நான் புடிங்கிட்டு வர லேட் ஆச்சுன்னு அவ வந்து சாப்பாடு போடவுங்களையும் திம்பமுன்னு அம்புட்டே வலிச்சு நக்கிவிட்டு இப்ப என்னடி ஒண்ணுமே தெரியாதுன்னு தெரியாத மாதிரி மூஞ்சி வச்சுட்டு உட்காந்துருக்க. மைனி நிஜமாலே நான் பல்லு விளக்கத்தான் மைனி போயிட்டு வந்தேன். சாப்பிட்டா சாப்பிட்டேன்னு சொல்ல போறேன். ஏன் மைனி இதுக்கெல்லாமா போய் சொல்லுவாங்க? மைனி உன் மேல சத்தியமா நான் சாப்பிடல மைனி, நம்பு மைனி. சண்டாளி, போன வருஷந்தே உன் மாமனார் மேல சத்தியம் பண்ண அந்த போய் சேர்ந்துட்டியா? இப்ப ஏன் மேல சத்தியம் பண்ற? எடி என் பிள்ளைகளுக்கு தாயா இருக்கிறோம் பொருட்களேடி. நான் போய் சேரணும்னு உனக்கு ஆசை வந்துருச்சக்கா. ஒழுங்கு மரியாதையா ஓடி போயிருவாத்துக்க. நல்லா தின்னுபிட்டு அதுக்குள்ள என்கிட்ட போய் பேசுற. பல்லு வளர்க்க போயிருந்தேன். ஏடி பல்லு வளர்க்க போயிருந்தா அதுக்குள்ள என்னடி இந்த மீன் குழம்புக்கு நான் கை கால் முளைச்சு அதுவா சாப்பிட்டுட்டு களியாப்பச்சா? மைனி நிஜமாலிக்கே நான் சாப்பிடவே இல்லை மைனி, நம்ப மைனி. ஏம்மா என்னம்மா பிரச்சனை உனக்கு? ஏம்மா இப்படி கத்திக்கிட்டே இருக்க? ஞாயிற்றுக்கிழமை கூட நிம்மதியா தூங்கவே விட மாட்டேங்கிறம்மா நீ. ஒன்று தெருவுல போய் நின்று கத்துற, இல்லாட்டி வீட்டுக்குள்ள கத்தி கத்தி எழுப்பி விடுற. காலையிலேயே அத்தைக்கிட்ட என்னம்மா பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்க? ஏம்மா அப்படி கத்துற? ஏடி உனக்கு தூக்கம் போச்சுன்னு பேசிட்டு இருக்கியே. நான் வச்சு ஒரு சட்டி மீன் குழம்பு போச்சுடி. குறுக்கு வலிக்க வேலை வந்தவளுக்கு தேன் தெரியும். உங்களுக்கு என்ன தெரியும்? காலையில் நல்லா தூங்கிட்டு சாப்பிட வருவிய, காலங்காத்தால வந்த அவங்க ஐத்த கறி என் உசுர எடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கா. வச்சிருந்த மீன் குழம்பு பூரா வலிச்சு நக்கிவிட்டு பொய் சொல்றா. பொய். நான் சாப்பிடல மைனி மைனிடு. இப்ப வேற யாரு சாப்பிட்டுருப்பா? ஏம்மா நீ காலையிலேயே பாத்திரத்தை டம்மு டம்முன்னு போட்டு விளக்கும் போதே எனக்கு முழிப்பு வந்துருச்சும்மா. நான் எந்திரிச்சு அரை தூக்கத்தோட தான் திரும்பி திரும்பி படுத்திட்டு இருக்கும் போது இந்த கோழியத்தை இருக்காங்கல்லம்மா, அவங்க தான் என்னமோ திருடி மதி பம்மி பம்மிக்கிட்டு வந்தாங்க. சரி உன்னையதான் பார்க்க வந்திருப்பாங்கன்னு நினைச்சேம்மா. எனக்கு தெரிஞ்சு அவங்க தான் எடுத்துட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இப்படி தானே எதையாவது மாங்காவை பொருள் திருடி தின்னு எதையாவது திருடி தின்றது வேலை பண்ணுவாங்க. அந்த மாதிரி காலையிலேயே நீ வச்ச மீன் குழம்பு வாசம் பிடிச்சி தூக்கிட்டு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க வந்த திரிசு அந்த மாதிரி அப்படியே நெளிஞ்சுக்கிட்டு
பயந்துட்டு வந்தாங்கம்மா. மைனி பாத்தியல மைனி, நல்ல வேளை என் மருமவ பார்த்துருக்கா, இல்லாட்டி நீயால என் மண்டையை உடச்சி நீ மாவளக்கு எடுத்திருப்ப. நல்ல வேளை நான் தப்புச்சேன். மருமலே ரொம்ப சந்தோஷம்டி, நல்ல வேளை நீயாச்சும் பார்த்த. காலையிலேயே உன்கிட்ட வந்ததுக்கு எனக்கு வினையா என்னைய பிடிச்சி வச்சு கேள்வி கேட்குற. மீன் குழம்பு போச்சே, அடக்கடவுளே, வைரலா கபகபன்னு பசிக்குதே. என்னது இந்த கோழி வந்தாளா? அப்பா அவ எடுத்திருப்பா. அவ எடுத்துட்டு போய் காலியே பண்ணிருப்பா. அவெல்லாம் ஒரு பொம்பளையா? அது ஒரு ஏரியாக்குள்ள இருந்துகிட்டு வந்து திருடி தின்றா, திருடி. அவளை முதல்ல என்ன பண்ண போறேன்னு பாரு. அத்தா